Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் இப்போது ரீசெண்டாக இருக்கிற இந்த கோல்டு மானிட்டைசேஷனில் நம்ம கோல்டை வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. நம்ம வைக்கிற கோல்டு செக்யூராக இருக்குமா, நமக்கு திரும்ப அது அப்படியே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு போயிருந்துட்டுருக்கு. ஸோ இது சக்ஸஸ் ஆகாததுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா இப்போது நம்ம பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிறோம், அது நமக்கு திரும்ப எப்படி கிடைக்கும், அதில் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்போ ஒட்டு மொத்தமாக கோல்டு யாருமே வைக்கக்கூடாது, இது செக்யூர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் கோல்டு நிறைய பேர் யாரெல்லாம் லாக்கரில் வச்சுருக்கீங்களோ எல்லாருமே கொண்டு போய் வைங்க அப்படிங்கிறதும் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் யாரெல்லாம் கோல்டை வைக்கலாம், ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் கோல்டையும் வைக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. அதில் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 10 கிராம்ஸ்லேருந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு 10 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னாலே நம்ம அதை ஸ்கீமில் வைக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லார்கிட்டையுமே, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லார்ட்டையுமே அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட்டை மினிமம் ஒரு சவரனாவது இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப மிடில் கிளாஸாக இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10 சவரனாவது வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம கண்ட்ரியில் நிறைய கோல்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரொம்ப வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் கோல்டு நிறைய கிலோ கணக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கோல்டை வெளியில் கொண்டு வருவாங்களா என்னங்கிறது பெரிய டவுட்டு தான். ஏன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு ரேஞ்சு இருக்குமா, ஸ்கீமில் ஒரு விலை ஒரு பர்சனுக்கு இவ்வளோ ரேஞ்சில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் கோல்டை வைப்பாங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் கோல்டை இந்த ஸ்கீமில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு கோல்டுங்கிறது எந்நேரம் வேணாலும் தேவைப்படலாம். ஏன்னா இப்போது ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு அமௌண்ட்டு திடீர்னு வேணும் அப்படிங்கும்போது அதை நம்ம பேங்க்கில் வச்சுட்டு நமக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்து பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை கோல்டு மூலமாக இன்னொரு அசட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் கோல்டை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கீமில் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அதில் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 0.6 to 2.5 வரைக்கும் இருக்கும், பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்கும்போது நம்ம ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை இன்னொரு வளர்கிற ஒரு அசட்லேயோ நம்ம கோல்டை வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சும்மா தானே வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்கீமில் போடணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்மக்கிட்ட நிறைய கோல்டு இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 100 சவரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். பட் 100 சவரனில் ஒரு 50 சவரன் அவங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை இன்னொரு அசட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சாலோ அந்த 50 சவரன் அவங்க கையில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒரு சில ஜுவல்லரிஸ்லாம் இப்போ நான் காமனாக இது நிறைய பேருக்கு நடக்கும். பிகாஸ் எனக்கு அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு ஜுவல்லரி கண்டினியூஸாக போடுறேன்னா ஒரு 2 இயர்ஸ் அதை நான் போட்டு பார்க்குறேன்னா எனக்கு நெக்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கீம் இப்போது நகைக்கடையில் இருக்குது. நம்ம கோல்டு ஜுவல்லரியை அப்படியே வச்சுட்டு 11 மந்த்ஸுக்கு அப்புறம் வேஸ்டேஜ் எதுவுமே செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம மற்ற ஜுவல்லரியை அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு ஜுவல்லரியை அதே வெயிட்டுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் இப்போது நகைக்கடையிலலாம் இருக்குது. ஸோ இப்போது இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீமும் நகைக்கடைக்காரர்கள்ட்ட தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ நகைக்கடையில் இருக்கிறவங்க தான் இதை பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது நகைக்கடைக்காரங்க இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னென்னா இப்போ நம்ம கொடுக்குற அந்த ஜுவல்லரியை இப்போ ஒரு 2 சவரன் நான் இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீமில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது இப்போது அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். இப்போது ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்மாக ஒரு 1 இயர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நான் ஒரு 1 இயருக்கு என்னோட ஒரு 2 சவரனை கொண்டு போய் கொடுத்துட்றேன். எனக்கு அது அன்யூஸ்டு, நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது அது கொடுத்துட்றேன்னா அதை அவங்க வாங்கிட்டு அதே 1 இயர் கழித்து நீங்கள் இதை எப்படி வேணாலும் எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம 11 மந்த் ஸ்கீமில் இப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஓல்டு ஜுவல்லரி 916 22 கேரட் அப்படின்னா அப்படியே நம்ம வச்சுட்டு அதே வெயிட்டுக்கு
11 மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம புது ஜுவல்லரி வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போது 1 இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 1 மந்த்து தான் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு 1 இயரில் நம்ம அந்த ஜுவல்லரியை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரப்போகுது. அதுக்கு வந்து அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ரொம்ப லீஸ்ட்டாக இருந்தாலே போதும். ஸோ ரொம்ப லீஸ்ட்டாக அந்த 0.6% இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து ஜுவல்லரியை வந்து வேற ஒரு ஃபார்மில் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போது நீங்கள் எவ்வளோ கோல்டு வேணாலும் கொண்டு வரலாம், அதுக்கு வந்து நாங்கள் டேக்ஸ்லாம் எதுவும் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்தாலும் இந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போது இதை வந்து எப்படி கொண்டு போகலான்னா, ஒரு வேளை இப்போது ஒரு ஒர்க்கிங் ஏஜில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸுங்கிறது நிறைய போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு வேளை நிறைய கோல்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது கட்டுற மாதிரி இருக்கலாம். பட் அவங்க வந்து இப்போது இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீமில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். அது எப்படின்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து 60 இயர்ஸ்க்கு மேலே சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ கோல்டு வேணாலும் வைக்கலாம். அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து நாங்கள் பிடிக்க மாட்டோம். அப்படியே வந்து நாங்கள் திரும்ப கோல்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து அம்மா அப்பா பேரில் அது மாதிரி கூட கோல்டை வந்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சீனியர் சிட்டிசன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு நம்ம கொண்டு போய் வைக்கிறோன்னா நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் போக தான் நமக்கு வந்து அந்த டேர்ம் முடியும் போது கொடுப்பாங்க. தென் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதில் கம்மியாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிட்டு தருவாங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் இப்போது ஒரு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த டேக்ஸும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் கோல்டு வச்சுக்கலாம், அதுக்கு வந்து டேக்ஸ் எதுவும் கிடையாது. அதே சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் என்னோடய அம்மா பேரில் அப்பா பேரில் வந்து கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இது வந்து இந்த ஸ்கீம் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து பெனிஃபிட் தானா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பெனிஃபிட் தான். இது மூலமாக நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்கிற இந்த ரொட்டேஷன் மூலமாக கோல்டு ரேட்டு இறங்குமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு வரும். பட் இது மூலமாக வந்து கோல்டு ரேட்டு கண்டிப்பாக இறங்க போகிறதில்ல. ஸோ கோல்டுங்கிறது நம்ம உலகத்திலேயே முக்கியமான இருக்கிற ஒரு எர்த் மெட்டல். ஸோ கோல்டு ரேட் அப்படிங்கிறது அதர் கண்ட்ரீஸை வச்சும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம இந்தியாவை பொறுத்து, நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து கோல்டு ரேட் வந்து மாற போகிறதில்ல. ஸோ அது வந்து பயப்படாமல் நம்ம பண்ணலாம். இந்த ஸ்கீமில் வைக்கணுமான்னு நிறைய பேர் யோசிக்கிறது காரணம், கொஞ்சம் பெரியவங்களாம் யோசிக்கிறது காரணம், ரொம்ப வருஷமாக அவங்க வந்து பழைய நகைங்கள்லாம் நிறைய பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து உருக்கி அந்த நகையை நம்ம பார்க்க முடியாது, அது போயிருமேங்கிற இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து வைக்காமல் இருக்கலாம். பட் அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக அதை வச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பழங்காலத்து நகை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து 22 கேரட்டாக இருக்காது. ஸோ அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். பட் நம்ம எல்லா நகையும் அதெல்லாம் வச்சுருக்கவே வேண்டியதில்லை, கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம ஊருக்கிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு பார்ட் ஆஃப் கோல்டு நம்ம வச்சுக்கிட்டு நமக்கு வந்து அன்யூஸ்டாக இருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம், அதெல்லாம் எதுக்கு சும்மா வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இருக்கட்டும், நமக்கு வந்து அது ஒரு இது கோல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோல்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சில கோல்டு வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இப்போ நான் ஒரு பெரியவங்களே எடுத்துக்கிறேன், ஒரு 60 இயர்ஸில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது பேரம் பேத்தியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அவங்க மேரேஜ் அப்போது அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நிறைய தாத்தா பாட்டிங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து இந்த கோல்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நியூ கோல்டாக எடுத்து கொடுக்கலாங்கிற ஐடியா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கோல்டை இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீமில் வந்து கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ வச்சிட்டோன்னா அவங்களுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும். லாக்கரில் வச்சு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுறத விட இந்த ஸ்கீமில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது மூலமாக ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் லாங் டேர்ம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அந்த கோல்டை வந்து திரும்ப வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரியவங்க இல்லை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க வந்து இப்போது வந்து எனக்கு இந்த கோல்டு தேவைப்படாது, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பார்ட் ஆஃப் கோல்டை வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கீமில் வந்து வைக்கலாம். இப்போது ஒரு காமன் விமனாக ஒரு ஹோம் மேக்கராக என்னோட கோல்டை வந்து நான் இது மாதிரி ஸ்கீமில் கொடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஒரு பார்ட் ஆஃப் கோல்டை வந்து நான் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். பிகாஸ் இப்போ எனக்கு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை அசட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் தனியாக வந்து கோல்டு வச்சுருப்பேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க மாட்டேன். பட் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் தான் தேவைப்படும், இல்லை வந்து நான் அதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கோல்டை கண்டிப்பாக வந்து நான் அந்த ஸ்கீமில் கொடுத்து வைப்பேன். பிகாஸ் கோல்டு ரேட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. ஒரு 5 to 10 இயர்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. பட் அதே சமயம் நம்ம கோல்டை வந்து அதிகமாக கையில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அது சேஃபும் கிடையாது. நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறதும் சேஃப்டி இல்லை. அதே சமயம் லாக்கரில் வச்சாலும் அதுக்கு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்ம அதிகமாக வியர் பண்ணவும் மாட்டோம் அப்படின்னா அந்த கோல்டை வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கீமில் வந்து கொண்டு போய் வைக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே அந்த ஸ்கீமில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை இப்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு பதிலாக இப்போ வந்து அதே கோல்டை எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 இயர் 2 இயர் டைம் பீரியட் அது மாதிரி இருக்குன்னா கூட கண்டிப்பாக நான் வந்து என்னோடய கோல்டை வந்து கொடுப்பேன். என்னோடய பார்ட் ஆஃப் கோல்டை வந்து நான் அந்த ஸ்கீமில் வைப்பேன். பட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது மாதிரி நான் சொன்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து அதை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.